ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம லாங் ரைடுக்கு ஏற்ற பெஸ்ட்டான பைக்ஸ் என்னன்றதை பற்றி தான் நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பொதுவாக நீங்கள் வந்து ஒரு லாங் ரைடு போகிற மாதிரி இருந்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 200 to 250 சிசி பைக்ஸ் வந்து சூஸ் பண்ணுறதா ரொம்பவே நல்லது. ஏன்னா 200 சிசி இன்ஜின் இருக்கக்கூடிய பைக் தான் சீக்கிரமாகவே வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாது. நீங்கள் ஒரு 150 சிசி பைக்கில் கூட போகலாம். ஆனால் அந்த மாதிரி பைக்ஸ்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே இன்ஜின் வந்து ஸ்ட்ரெஸ் ஆயிரும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பைக் எல்லாமே ஒரு 200 to 250 சிசிக்குள்ளே இருக்கிற பைக்ஸ் மட்டும்தான். இந்த பைக்ஸ் எல்லாமே 2 லட்ச ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிஸ்ட்டில் 5வது இடத்துல இருக்கிற பைக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுசுகியோட ஜிக்ஸர் 250 தான். இந்த ஜிக்ஸரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் பைக்கும் இருக்குது, நேக்கட் பைக்கும் இருக்குது. நீங்கள் இந்த ரெண்டு பைக்கில் எந்த பைக் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ரெண்டு வண்டியிலையுமே ஒரே இன்ஜின் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட இன்ஜினை பற்றி பார்த்தோம்னா இதில் வந்து 249 சிசி சிங்கிள் சிலிண்டர் ஆயில் கூல்ட் இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 26.5 PS பவரும் 22.2 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். பொதுவாக நீங்கள் வந்து ஒரு லாங் டிரைவ் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து டார்க் அதிகமாக இருக்கிற பைக்கை சூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வண்டியோட மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு வந்து 35 km வரைக்கும் தரதா சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த வண்டியோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 180 km வரைக்கும் போகும். இந்த வண்டியோட சென்னை எக்ஸோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,85,636 ரூபா வரும். இதுவே இந்த பைக்கில் வந்து ரைட் கனெக்ட்னு ஒரு எடிஷன் இருக்குது. அந்த வண்டி எடுத்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 17,000 வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிஸ்ட்டில் 4வது இடத்துல இருக்கிற பைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவோட எக்ஸ்பல்ஸ் 200 4V தான். இந்த பைக் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அட்வென்ச்சர் டைப் பைக்கு. இந்த வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 199 சிசி ஏர் அண்ட் ஆயில் கூல்ட் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட பவர் பார்த்தீங்கன்னா 18.9 PS பவரும் 17.35 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த வண்டியோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 115 km வரைக்கும் போகும். இதுவே மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு 40 km வரைக்கும் தரதா சொல்லியிருக்காங்க. இந்த வண்டியோட சென்னை எக்ஸோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,51,500 வரும் பேஸ் வேரியண்ட். இது வந்து ஒரு அட்வென்ச்சர் டைப் பைக்னால நீங்கள் வந்து லாங் டிரைவ் போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஒரு ஆஃப் ரோடில் ட்ரைவ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து இந்த பைக் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுவும் வந்து உங்களுக்கு இது எல்லாமே ஒரு பட்ஜெட் ப்ரைஸில் கிடைக்குன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இருக்க ஒரே ஆப்ஷனு இந்த எக்ஸ்பல்ஸ் 200 4V மட்டும்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிஸ்ட்டில் 3rd பிளேஸில் இருக்கிற பைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸோட அப்பாச்சி RTR 200 4V தான். இது வந்து ஒரு நேக்கட் ஸ்போர்ட்ஸ் பைக்கு. இந்த வண்டியில் 197.75 சிசி 4 ஸ்ட்ரோக் ஆயில் கூல்ட் இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட மேக்ஸிமம் பவர்னு பார்த்தீங்கன்னா 20.82 PS பவரும் 17.25 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த வண்டியோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 127 km வரைக்கும் போகும். இதுவே மைலேஜ்னு பார்க்கும்போது ஒரு 39 to 43 km வரைக்கும் தரும். இந்த வண்டியோட எக்ஸோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,48,937 ரூபா வரும். இந்த பைக் வந்து ஒரு நேக்கட் பைக்னால நீங்கள் லாங் டிரைவ் போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை சிட்டிக்குள்ளே யூசேஜ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து இந்த பைக் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிஸ்ட்டில் 4வது இடத்துல இருக்கிற பைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பஜாஜோட டாமினார் 250 தான். இந்த வண்டியில் 248.7 சிசி சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த 5 பைக்ஸ்லேயே லிக்விட் கூலிங் சிஸ்டம் இருக்கிற ஒரே பைக் இந்த பைக் மட்டும்தான். இந்த வண்டியோட மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 27 PS பவரும் 23.5 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த டார்க் வந்து 6500 RPMலேயே ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து மிட் ரேஞ்ச் பவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வண்டியோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 132 km வரைக்கும் போகும். மைலேஜ்னு பார்க்கும்போது வெறும் 33 ஒரு 35 km வரைக்கும் மட்டும்தான் இந்த வண்டி மைலேஜ் வந்து தரும். இந்த வண்டியோட எக்ஸோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,85,894 ரூபா வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிற பைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பஜாஜோட அவெஞ்சர் 220 க்ரூஸ் தான். இந்த பைக்கை ரைட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் ரிலாக்ஸாக ரைட் பண்ணலாம். எவ்வளோ நேரம் வேணால் இந்த பைக் வந்து நம்ம ஓட்டலாம். அந்த அளவுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். லாங் ரைட் போகிறதுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான பைக்னே சொல்லலாம். ஏன்னா இந்த பைக் நம்ம எவ்வளோ நேரம் ஓட்டினாலும் நமக்கு பேக் பெயினே சுத்தமாகவே இருக்காது. ஏன்னா இந்த வண்டியில் வந்து நம்மளோட காலை வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து பொசிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரைடு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த வண்டியில் 220 சிசி ஆயில் கூல்ட் இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 19.3 PS பவரும் 17.55 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த வண்டியோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 40 km வரைக்கும் தரும். டாப் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 120 km வரைக்குமே இந்த வண்டி டாப் ஸ்பீட் போகும். இந்த வண்டியோட சென்னை எக்ஸோரூம் பார்த்தீங்கன்னா 1,45,000 ரூபா வரும். இந்த லிஸ்ட்லேயே ப்ரைஸ் வைஸ் கம்மியாக இருக்கிற பைக்கும் இந்த பைக்கு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேட்கலாம். தேங்க்யூ.